அப்படிங்கிற வாக்குறுதி இல்லையே. அது இலவச அறிக்கை 3 பேருமே கொடுத்திருக்கிறது. தேர்தல் அறிக்கையும் இல்ல, இலவச அறிக்கை. அதுல யார் அதிகமா மக்களை ஏமாத்துறது? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம். ஒரு ஆடி தள்ளுபடி மாதிரி. ஆமா, 8000 ரூபாய் கூப்பன். இப்ப நீங்க எல்லாம் அறிவு சார்ந்த பிள்ளை, நீங்க தான் இந்த கேள்வி எழுப்பணும். இந்த 8000 ரூபாயை எங்கிருந்து எடுப்பீங்க? ஏற்கனவே 5000 போட்டிய, 6800 கோடி இழப்பு. 8000 கொடுத்தா எதை வேணாலும் வாங்கிக்கலான்றீங்க, டோக்கனை கொடுத்துருவீங்க. இந்த இனத்தின் மானத்தை வாங்க முடியுமா? செத்து போன என் மொழியை வாங்க முடியுமா? குடிச்சு குடிச்சு செத்து போனல அப்பன் சித்தப்பன் மாமச்சான் உயிரை வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? இப்போ வெட்டி வித்தியல என் மலையை, அதை திருப்பி வாங்க முடியுமா? மணலை இல்லை ஆற்று மணலை திருப்பி வாங்க முடியுமா? இது எந்த மாதிரியான அணுகுமுறை? நீங்களே சொல்லுங்க. 8000 ரூபா கூப்பன் கொடுப்பேன், எதை வேணாலும் வாங்கிக்க. இந்த காசை எங்கேருந்து எடுப்ப? திருப்பி என் மக்கள்கிட்ட இருந்து. இல்லைன்னா கடனை வாங்குவேன். யாரை காட்டி? யாரை அடமான வச்சு? உங்களை என்னை நீங்க விமர்சனம் பண்றீங்க, ஆனா மக்கள் அதனால பயன்பெற்றோங்கிறத பேசுறது நம்ம பார்க்க முடியல. பேச வைப்பாங்க. நான் ஒரு 1000 ரூபாய் வாங்கி சேர்த்து 2 ஆட்டுக்குட்டி வாங்கினேன், அது 40 ஆட்டுக்குட்டியா வந்திருக்கு அப்படின்னு யாரை பேச வைப்பாங்க? கல்லூரி போகக்கூடிய பசங்க எல்லாம் பேசுறாங்க, எங்களுக்கு இது ரொம்ப சொல்ல வைப்பாங்க. எங்களுக்கு கேட்டாங்களா? கல்வியை தரமா கொடுத்துட்டீங்கன்னா தனியார் பள்ளி கல்லூரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் ஒன்று சொல்றேன், மடிக்கணினி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை போன ஆண்டு கொடுக்காம அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்போ போய் 30 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுத்தீங்கன்னா உங்க நோக்கம் என்ன? இது தேர்தல் அரசியல். நான் சொல்றது மக்கள் அரசியல். படிக்க போற என் தங்கச்சிக்கு 1000, 3 வருஷத்துக்கு படிக்க போற என் தம்பிக்கு 1000, 3 ஆண்டுகளுக்கு. சரி, அது படிச்சுட்டு நின்ன பிறகு 1000 கொடுப்பா. அப்போ என்ன கொடுக்கணும்? வேலை கொடுக்கணும். யார் கொடுப்பா? நான் தான் கொடுப்பேன். உங்களுக்கு புரியுதா? தம்பி என்ன சொல்றாரு? 29 வயசு தொட்டுட்டிய, வேலை இல்லை, படிச்சுட்டு 4000 கொடுக்குறேன். படிக்கிறதுக்கு 20 லட்சம் வட்டியில கடன் தர அப்படிங்கிற. ஏன் கடன் கொடுக்குற? ஏன் கொடுக்குற? ஒரு தலைவன் இப்படி பேசுறது எப்படி இருக்கு? ஏன் கடன் கொடுப்பது? கல்வியை கொடுப்பது அரசின் கடன். அதை விட்டு நீ அவனுக்கு கடன் கொடுக்குற? கல்வி என்ன உலகத்தரத்தை கொடுத்துட்டு என் பிள்ளை காசுலாம் படிச்சுட்டு போகுது. இடைநிறுத்தலுக்கு 15. ஏன் இடையில நிக்கிறேன்? கல்வி கட்டணமில்லா கல்வி சரியா சமமா தரமா மிகச்சரியா கொடுக்கணும். தனியார் முதலாளியை தாண்டி கொடுத்துட்டேன்னா என் பிள்ளைக்கு எதுக்கு கடன்? என் பிள்ளைக்கு எதுக்கு இடைநிறுத்தல்? என்ன வேலை பண்றீங்க? 20 லட்சம் எங்கிருந்து கொடுப்பேன்? 20 லட்சத்துக்கு என்ன படிக்க போறேன்? சொல்லுங்க, என்ன படிக்க போறேன்? 20 வாய்க்கு வருது பேசி விடக்கூடாது. என்ன படிக்க போறாரு 20 லட்சத்துக்கு? இத்தனை இழக்கிறத இதுல முதலீடு செய்து கல்வி கட்டட அமைப்பு, கல்வியின் தரம், கற்பித்தல் முறை இதை தூக்கிட்டேன்னா என்ன ஒரு முதலாளி கொடுக்க முடியறத இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால கொடுக்க முடியுதுன்னா